அரக்கோணம் அருகே அமையவுள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஆலைக்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆட்சிக் காலத்தில் பணப்பாக்கம் பகுதியில் புதிதாக சிப்காட் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு திரு மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு 1500 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 5 ஆண்டுகளில் 9000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தற்போது அமையவுள்ள பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வாகன தயாரிப்பு ஆலையை அமைக்கிறது. ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர்ஸ் உள்ளிட்ட ஆடம்பர கார்களை ராணிப்பேட்டையில் தயாரிக்க இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய காலனி தொழிற்சாலை அமைய இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் அமையவுள்ள தொழிற்சாலைகள் மூலம் சுமார் 20,000 பேருக்கு நேரடியாகவும் 40,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளுக்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பணப்பாக்கம் பகுதியில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட சிப்காட் என்ற தொழில்பேட்டை அமைய உள்ளது. இந்த தொழில்பேட்டை அமைந்தால் எங்கள் பகுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளது. சுற்றி ஒரு 10 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களோட வளர்ச்சியை முன்னோக்கி ஒரு 9,000 கோடி இந்தியாவோட பெரிய நிறுவனமான டாடா நிறுவனத்தோட பங்களிப்போடு இங்கே ஒரு தொழிற்சாலை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அதுக்கான பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியை சார்ந்த 5000 பேருக்கு மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. பணப்பாக்கம் பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள சிப்காட்டை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். மேலும் பல நிறுவனங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு புதிய தொழில்கள் தொடங்கப்பட உள்ளதால் அப்பகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.